அண்ணா என் பேர் பாலமுருகனுங்க. வெள்ளை கோயிலுங்க, திருமங்கலம். நான் ஸ்ரீ செல்லாண்டியம்மன் ட்ரேடர்ஸ் ஒரு நிறுவனம் நடத்திட்டு வந்தேங்க. பாலா காட்டன் நடத்திட்டு வந்தேங்க. இதில் வக்கீல் முருகேசன் பிபிஏ இருந்தா அப்படிங்க. அவள் வந்து பெட்டிஷன் போட்டு என்ன தொழில் நடத்துறதுக்கெல்லாம் இது பண்ண அப்படிங்க. சரின்னு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் சொத்தை வந்து கொடுத்துடலான்ட்டு அந்த நிறுவனத்தை கொடுத்தேங்க. கொடுத்துட்டு வேறு பார்ட்டி கொடுத்தா வாங்குற கூட மாட்டேன்னு நானே வச்சுக்கிறேன் அப்படிங்க. அது 8 ரூபா மதிப்புள்ள சொத்துங்க. எல்லாம் பண்ணி நான் உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு உண்டானதை மட்டும் கட்டிங்க கரையை பண்ணிக்கிட்டு உனக்கு வந்து பணம் தரேன்ட்டு இன்னும் இதுவரையில் தரலிங்க. நான் வேண்டாம்ப்பா அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணின்னு சொல்லி சொன்னதுக்கு அது கொடுக்க மாட்டேன்னு மூப்பே சாமிநாதன் செய்தித்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டுங்க மிரட்டிக்கிட்டு கொன்று ஓடுவேன், அடிச்சு போடுவேன், இது பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறா அப்படிங்க. ஏன்னா வயசான எங்கள் அப்பா அம்மாவும் இருக்காங்க. அவள் எது வேணாலும் பண்ணக்கூடிய ஆளுங்க. அதனால் பயமாக இருக்குங்க. நான் போய் வெள்ளவாய் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாலும் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க. டிஎஸ்பிட்டு சொன்னாலும் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க. அதனால் இப்போ கலெக்டரை பார்த்து மனு கொடுக்குறதுக்கு வந்திருக்காங்க. இது வந்து எனக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கணுங்க. இதே மாதிரி ஊர் சொத்து நிறையா பேர்த்த சொத்து ஏமாற்றி இது பண்ணி எல்லாத்தையும் மூப்பே சாமிநாதன் வச்சு மிரட்டி இது பண்ணிக்கிற அப்படிங்க. இது அமைச்சரும் எதுவும் கண்டுக்கிறதே இல்லைங்க. இதுக்கு என்னதான் தீர்வுனே தெரியலைங்க. அதான் கலெக்டர் பார்த்து மனு கொடுக்குறதுக்கு வந்திருக்கேங்க. சாமிநாதன் அமைச்சர் மிரட்டலைங்க, முருகேசுங்க. அவர் அமைச்சர்கிட்ட போய் சொல்லிடணும்னு சொல்கிறா அப்படிங்க. காங்கி டிபியில் போய் சொன்னாங்க, பல தடவை சொன்னாங்க. இது இவனை பற்றி எல்லாருமே அவங்க கட்சிக்காரரே சொல்லியிருக்காங்க. டிஎம்கேலாம் நகர ஒன்றிய தலைவர் அனைத்து பேரும் சொல்லியிருக்காங்க. நான் எந்த நடவடிக்கை அமைச்சர் செய்தித்துறை அமைச்சர் எடுக்கிறது இல்லைங்க. இதே மாதிரி காஞ்சேரிக்காவலத்தில் நிறைய சொத்துக்கள் ஏமாற்றிருக்கா அப்படிங்க. வெள்ளை கோயிலில் ஏகப்பட்டது வேறு வேதா சுக்கு காப்பின்னு அது ஒரு நிறுவனத்தையும் இது பண்ணியிருக்கா அப்படிங்க. இந்த மாதிரி மூப்பே அமைச்சர் சாமிநாதன் பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கெட்ட பேர் பண்ணி எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காருங்க. இது அமைச்சரும் எந்த நடவடிக்கை இருக்கிறதோ அதனால் நீங்கள் பார்த்து அதை செய்யுன்னு சொல்லி கலெக்டருக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி ஜிபிபிபிஏ வந்து நான் சொல்லி பெட்டிஷன் எழுதி கொடுத்து அதையும் தூக்கியாச்சுங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனை இது போட்டிருந்தேன் அப்படிங்க. அதை டெல்லியில் சொல்லி எல்லாம் எழுதி இது பண்ணி அதையும் தூக்கிட்டேங்க. பயங்கர போர்ச்சரிங்க. ரொம்ப பார்த்து மில்லுங்க, 15,000 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டருங்க, பில்டிங்கு, 2 ஏக்கர் லேண்டுங்க. இதை வந்து எனக்கு வந்து மறுபடியும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கொடுக்கலிங்க. அதனால் வேண்டாம், எனக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கட்டின பணத்தை திருப்பி கொடுத்துட்ற, எனக்கு திருப்பி அந்த சொத்தை கொடுத்தோன்னு சொன்னால் கொலை மிரட்டல் விடுறா அப்படிங்க. இதுக்கு ஏதாவது பார்த்து தீர்வு வேணுங்க. கலெக்டரை பார்த்து சொல்லி மனு கொடுத்துட்டு வந்தேங்க.